பஜாஜ் ட்ரைம்ப் 2.3 லேக்ஸ்க்கு ஒரு அருமையான 400cc மாடர்ன் கிளாசிக்கை லான்ச் பண்ணி மார்க்கெட்டையே கலங்கடிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இந்த இன்ஜின் பஜாஜ் கேடிஎம் பார்ட்னர்ஷிப்பில் டெவலப் பண்ண டாமினார் இன்ஜின் நினச்சிக்கிறாங்க. 89mm போரும் அவங்க நினைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருக்குது. பட் உண்மை அது கிடையாது. பஜாஜ் கேடிஎம்மோட பார்ட்னர்ஷிப் தனி, கேடிஎம்மில் பஜாஜ் ஒரு ஷேர் ஹோல்டரும் கூட. ட்ரைம்பை பொறுத்த வரைக்கும் பஜாஜ்க்கு அவங்க வண்டி செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் வேலை. டியூக் 390லேருந்து டாமினார் 400 செஞ்ச மாதிரி இந்த ட்ரைம்ப் மோட்டார் சைக்கிள்ஸ்லேருந்து மாடல் செய்ய முடியாது. குறிப்பாக பஜாஜ் இன்ஜினுக்கும் ட்ரைம்ப் இன்ஜினுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிக்கிற மாதிரியே ட்ரைம்போட இன்ஜினில் வால் டைமிங்க்கு ஓவர்லேப்பே கிடையாது. வழக்கமாக எல்லா வண்டியிலையும் இன்டேக் எக்ஸாஸ்ட் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகும். ஆனால் க்ளீனாக ஓட்டுறதுக்காகவும் லோ எண்டில் பார் இருக்கணும், மைலேஜும் அதிகமாக இருக்கணுன்ற காரணத்துக்காகவும் ட்ரைம்ப் அதை வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ட்ரைம்ப் ஸ்பீட் 400 பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? ஹார்லே டேவிட்சன் அண்ட் ராயல் என்ஃபீல்டோட மார்க்கெட்டை இது பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள்.